அப்படின்னு. ஸோ நாங்கள் படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டான அந்த புக்கு துப்பறியும் சாம்பல், ஏன்னா இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆவர். எல்லாமே நீங்கள் எழுதுறது எல்லாமே வந்து டிடெக்டிவ் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்க மாட்டேங்க. ஸோ அது பார்க்கும்போது அற்புதமான ஒரு இங்கே எனக்கு இந்த 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். யாருன்னா அண்ணன் தம்பிங்க வேளாண்மையும் அவங்க அண்ணன். சின்ன வயசுல நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. வெறும் தீபாவளிக்கு தான் ஒரே ட்ரெஸ் போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இது போல எல்லா வருஷமும் இந்த படிப்பகம் வந்து இந்த மிகப்பெரிய விழாக்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்களை கூப்பிட்டு வந்து இது மாதிரி அங்கீகரிக்கணும், அவங்களை வந்து வாழ்த்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சந்தோஷம். இந்த மாநிலத்தை எங்களுக்கும் வந்து போகணும் நினைச்சோம், எங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைச்சோம். 3 வருஷமா வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அதெல்லாம் பார்த்தாங்க, சரி உன்னை ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சிருக்காங்க, 2 வருஷமா வரல அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார சுந்தராஜனுக்கு நான் சொல்லிட்டு நம்ம ஏன் கூப்பிடணும்னா நம்ம 2 வருஷமா வராமல் இருந்தோம், அதனால நம்ம உட்கார வைக்க 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. சந்தோஷம். இந்த சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இங்கே வந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என் நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இங்கே இருக்கும் சிறந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தாராபுரம் தமிழ் சினிமாவுக்கு ராசிபுரம். 1982ஆம் ஆண்டு பயணங்கள் முடிவதில்லை என்று இவர் திரைப்பயணம் தொடங்கியது. இசைஞானி இளையராஜாவின் நல்லிசை பாடல்களுடன் வந்த இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் தலையெழுத்தையே மாற்றியது. இயக்குனர் ஆர் சுந்தரராஜனின் புகழ் பெருமை சாற்றியது. அதன் பின் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் 1999ஆம் ஆண்டு வரை எல்லா சுயம்பரத்திலும் மாப்பிள்ளை இவர்தான். 130 படங்களுக்கு மேல் இயக்குனரான இவர் 150 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவரின் திரைப்படங்களில் நாயகனுக்கு நிகரான நகைச்சுவையும் நிறைந்திருக்கும். படத்தின் வெற்றியை விட கூடுதலாக பாடல்களின் வெற்றி அதிகம் இருக்கும். 1ஆம் வகுப்பு முதல் இவருடன் ஒன்றாக படித்த பள்ளி தோழர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். மிக விரைவாக நடிகர் இயக்குனரான பாக்யராஜ் அவர்கள் தன்னை பதிவு செய்து கொண்ட போது நம்ம டைரக்டருக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது. 1982 இவருக்கு இமாலய வெற்றி தந்த பயணங்கள் முடியவில்லை படத்தின் நாயகி பின்னர் தான் பூர்ணிமா பாக்யராஜ் ஆனார். நாசுக்கான நகைச்சுவை, சூப்பர் ஹிட் பாடல்கள், ஆழமான கதை என வெற்றி படங்களோடு இவரின் கலை பயணங்கள் முடிவதில்லை. சின்ன திரையிலும் தற்போது வெற்றி கொடி நாட்டம் வித்தவர். ஒரு தலை சிறந்த படைப்பாளி, சிறந்த படிப்பாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தன் பேச்சின் மூலம் இப்போது தெரியப்படும் இயக்குனர் நடிகர் திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். டைரக்டர்னா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்ன பேசுன்னு இருக்கோ அந்த மாதிரி இந்த மேடையில பேசுன்னு மேடைக்கு வந்து நிக்கிற வரைக்கும் நம்ம பேசுறது அங்க இருக்கும்போது நல்லா பேசியிருக்கோம். இங்க வந்து நின்ன உடனே என்ன பேசுறதுங்கிறது ஒரு மைக்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன புஸ்தகத்துக்கு எப்படி மரியாதை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு இந்த கூட்டத்தை பார்க்கல, உள்ள வர முடியலைங்க. ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்க, வரலாம். அங்க புறப்பட்டு வரும்போது இந்த இடத்தை கடந்து இந்த இடத்துல காரை நிறுத்திட்டு உள்ள வர்றதுக்கு 3/4 மணி நேரம். பட் இந்த அளவுக்கு புஸ்தகத்தை நேசிக்கிறாங்க. ஆனா வெளியே தெரியல. முதல்ல சுகர் ஜூட்டு என்னுடைய படம் 575 நாள் முதல் படம் ஓடுச்சு, வாசு படம் ஓடுச்சு, வருஷ கணக்கில் ஓடுச்சு. இது எல்லாமே கணக்கு இருந்தாலும் சங்கரமுகி அந்த படத்தையும் தாண்டி ஓடி இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் நாங்க நாடகம் நடத்தும் போது அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க. அந்த 1000 பேர் ரசித்து பார்க்கறவங்க கை நட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. இது நாடகமா இருந்தா 1000 பேர் பார்க்கிறாங்க. இதுவே சினிமாவா இருந்தால் 1,00,000 பேருக்கு மேல பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த சினிமாவை தேடி வந்தோம். சினிமாவை தேடி வந்தது என்னன்னா சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்து 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷமா இந்த சென்னையை பிடிக்கல. 45 வருஷமாவும் பிடிக்கல. இருந்தாலும் இந்த சினிமா ஏன் இங்க சென்னையில இருக்காங்க? சினிமா சென்னைங்கிறது, சினிமா மெட்ராஸ் இருக்கிறவரால் நாங்க இங்க தேடி வரோம்.
இப்ப எங்க படத்தை செல்வம் இல்ல மதுரையில இருந்தா மதுரைக்கு போயிருக்கோம், கோயம்புத்தூர்ல இருந்தா அங்கேயே நம்ம ஊர்லயே இருந்திருக்கோம், சேலத்துல இருந்தா சேலத்துக்கு போயிருக்கோம். ஒரு பாஸ் வந்து இங்க இருக்காரு, ஒரு கோயம்புத்தூர்ல சினிமா அங்க வந்து இருப்பாரு. யாரு சினிமா இல்லைன்னா இந்த மெட்ராஸ்ல அவ்வளவு பெரிய அழகான ஊரை விட்டு இங்க வந்து இருக்கிறது அவசியம் கிடையாது. அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அன்னைக்கு புத்தகம் தான் படிக்க முடியும், புத்தகத்தை தான் படிக்கிறது. அதுலயும் கல்கண்டு ஒரு பெரிய சிறப்பு. இவங்க அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சொன்னவர் பாசு சொல்றவர் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியோ ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க. அவங்க வீட்டுல முதல்ல எத்தனை பேர் தெரியுங்களா? சினிமா டைரக்டாக அவங்க வீட்டுல 55 பேருங்க. பாசு வீட்டுல 55 பேரு. 55 பேருக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறான். அவனும் சம்பாதிச்சது அவனும் வச்சுக்கிறான். அவங்க அப்பா அப்படி ஒரு சிஸ்டத்தை போட்டாரு. நாங்க நீங்க சாப்பிட்டு அவனும் சம்பாதிக்க அங்க வச்சுக்க. அந்த 55 பேருக்கு என்ன பிரச்சனைனா, யாராவது செருப்பு வாங்கி புது செருப்பு வாங்கி விட்டுட்டு வேலை போயிருந்தா கீழே வந்து பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்காரு. யாராவது போட்டு போயிடுவாங்க. யாரு எப்படி காசு கொடுத்து வாங்க போட முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை அமைகிறது ஒரு பெரிய விஷயம். அது பெருசா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறது. அதே என்னுடைய நண்பன் பாக்யராஜ் வந்து 59 வருஷமா 1ஆவதுல இருந்து ஒன்னா படிச்சோம். படிச்சவங்க சொல்லக்கூடாது, 1ஆவதுல இருந்து ஒன்னா போனோம், ஒன்னா இருந்தோம். படிக்கிறதுக்கு அது வேற, அதெல்லாம் எங்களுக்கு வரல. எங்களுக்கு என்ன படிக்க போகும்போது என்ன பிரச்சனைனா, அவன் என்ன பெல் அடிக்கிறது, நம்ம போய் உட்கார்றது, மறுபடியும் அவன் பெல் அடிச்சா தான் வெளியே போகணுங்கிறது அந்த சிஸ்டம் எனக்கு பிடிக்கல. இப்போ இந்த அவார்டு இங்க வாங்குறேன். இந்த அவார்டு அப்பவே நான் வாங்கிட்டேன். 2ஆவது படிக்கும் போதே நான் வாங்கிட்டேன். எங்க அப்பா வந்து நான் 2ஆவது படிக்கும் போது என்ன போட்டு அடிக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் தடுக்கிறாரு. ராமசாமி, எங்க அப்பா ராமசாமி, ராமசாமி பையன் 2ஆவது தான் படிக்கிறான், 7 வயசு தான் ஆகுது, அவனை போய் இந்த அடி அடிக்கிறது அப்படின்னா, இல்ல முதல் வந்து ஒரு 10 நாள் ஒரு புத்தகத்தை வாங்கி விட்டேன். இவன் படிக்கிறது 2ஆவது படிக்கிறான்னு புத்தகத்தெல்லாம் வாங்கி விட்டேன். கிளாஸ்ல எவ்வளோ ஒரு பையன் திரும்பி போயிட்டான்னு வந்தான். 10 நாளைக்கு முன்னாலும் அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன். கிளாஸ்ல ஒருத்தர் திரும்பி போயிட்டான்னு வந்தா. நேற்று அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன். கிளாஸ்ல ஒரு பையன் திரும்பி போயிட்டான்னு வந்து நிற்கிறேன், அதனாலதான் அடிக்கிறாங்க. உடனே மறுபடியும் அந்த ஆள் கழிச்சு சொன்னாரு, அவன் தான் 7 வயசு ஆகுது, 2ஆவது தான் படிக்கிறான், அவன் தான் புத்தகத்தை எவ்வளோ திரும்பி போயிட்டான்னு சொல்றாங்க, ஏன் அடிக்கிறீங்க அப்படின்னு. அதே கிளாஸ்ல படிக்கிற பையன் தான் திரும்பி போனான். அவனுக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு அடிவாங்க. அந்த அடிவாங்கிறது சினிமா கோடி வந்து. இப்ப வந்ததுக்கு அப்புறம் வந்து கல்விங்கிறது நமக்கு கொடுக்கிற அறிவு வேற, கல்வி இல்லாம நமக்கு வளர்க்கிற அறிவுங்கிறது வேற. அந்த அறிவு கற்றவே கேட்கவே நன்றுன்னா அந்த விஷயத்தை கல்கண்டு நிறைய படிச்சிருக்கிறேன். எனக்கு குமுதம், ஆனந்தவர்கள் எல்லா பத்திரிகை விட கல்கண்டு வாங்கினவங்க நம்ம படித்தேன். ஏன்னா இவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அந்த குமுதத்தில் இருந்த புத்திசாலித்தனம் அவர் சொன்னாரு. நாங்க கல்கண்டு என்ன பண்ணுவாருன்னா, ஆஸ்திரேலியாவில் 365 காக்கா இருந்தது, அதுல 10 காக்கா செத்து போச்சு அப்படின்னு. நம்ம ஆஸ்திரேலியா போய் பார்க்கவும் முடியாது, அந்த காக்கா அவங்கள இருக்கிறாரு எண்ணி பார்க்கவும் முடியாது. ஆனா சிந்தனை தூண்டுறதுல இது பண்றதுல எல்லாம் கெட்டிக்காரு. நான் படம் வந்தாரு, ராஜா என்ன பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. பாக்கியராஜ் அப்படிதான் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. பெரிய அண்ணன் பேரு செல்வராஜ், சின்ன அண்ணன் பேரு தண்டராஜ், இவன் பேரு பாக்கியராஜ். செல்வம், தனம், பாக்கியம் 3மே வீட்டுல இருக்குங்கிறதுக்காக பேரை வைக்காங்க. அப்படியெல்லாம் சிறப்பா சிந்திச்சு படிக்காம இருக்கிறவங்க கூட பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. புத்தகங்கள் எப்படின்னா சினிமா மாதிரி தான். சினிமாவை ஒரு 200 நாள் 500 நாள்